இப்ப நம்ம ஹீரோ முனிராஜ்னு ஒருத்தனை தேடிக்கின்னு இருப்பாரு. அவன் தான் ஷெட்டின்னு கமிஷனர் கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோ முனிராஜ் கிட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க எல்லாரையும் விசாரிக்கும் போது ஷெட்டி தான் முனிராஜ் என்பதை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இதை வச்சுதான் கமிஷனர் கிட்ட சொல்லியிருப்பாரு. முனிராஜ் வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அதை அவங்க ஒய்ஃப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பையனோட சட்டை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குது. இத பார்த்து எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப முனிராஜுக்கு போன் வருது. அந்த முகமுடி போட்டவன் போன் பண்றான். உன் பையனை கொல்லல, இப்ப நான் சொல்ற இடத்துக்கு தனியா வான்னு சொல்றான். முனிராஜும் கிளம்பி போறாரு. முனிராஜோட பையன் போலீஸ் கிட்ட கிடைச்சிடறான். அந்த பையனை அவங்க அம்மா கிட்ட ஹீரோ கொண்டு போறாரு. அவங்க அந்த பையனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகி அழறாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண, போன் எடுக்க மாட்டாரு, என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா தனிப்பட்ட விஷயமா அவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. முனிராஜ் அவங்க ஒய்ஃப் ஹீரோக்கு கால் பண்ணி, சார் நீங்க தான் என் பையனை காப்பாத்துனீங்க, அதனால உங்ககிட்ட ஒண்டி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போன் கால் வந்தது. நீ தனியா வந்தா உன் பையனை உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போன்ல. அதனால அவர் தனியா போனாரு. எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முனிராஜ் கார் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்கு. ஆனா அங்க முனிராஜோட உடம்பு இல்ல. இப்ப பக்கத்துல இருக்கிற டீ கடைக்காரனை விசாரிச்சா, சார் ஒரு வண்டியில இடிச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு சார் அப்படின்னு சொல்றான். கமிஷனரும் முனிராஜ் சாகல, அவரை தேடிக்கின்னு இருக்கிறோம் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆக்சுவலா முனிராஜுக்கு என்ன நடந்திருக்குன்னா, போன் கால் வந்த உடனே ஒரு 4 பேரை கூட்டுன்னு போயிருப்பாரு. அங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ யாடா எனக்கு போன் பண்ணி வர வச்ச அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு முனிராஜையும் அடிச்சு போட்டுருவாரு. ஆக்சுவலா 25 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் டிரைவரும் காலேஜ் பசங்களும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த டிரைவரோட பையன் தான் நம்ம ஹீரோ. இதை முனிராஜ் கிட்ட சொல்லுவாரு. முனிராஜையும் கொலை பண்றாரு. நம்ம ஹீரோ இவனை கொலை பண்றதுக்காகத்தான் போலீஸ் வேலையிலே சேர்ந்திருப்பாரு. முனிராஜ் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எல்லாத்தையும் அவர் வளர்த்த அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்துடுறாரு.